வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுடைய கட் ஆஃப் எவ்வளோ வரலாம்? ஆஃபீஸர்ஸ் அகாடமி ஆரம்பித்து ஏறக்குறைய 14 வருஷம் ஆகுது. 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷத்தை என்ட்ரு ஆகிட்டோம். எல்லா வாட்டியுமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நம்ம சொல்கிற கட் ஆஃபு எய்தர் டாட்டாக இருந்திருக்கு, இல்லைனா அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ இந்த வருடம் என்ன கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் எவ்வளோ வரலாம் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சிசாட்டில் 61, 62, 59 இந்த ரேஞ்சில் இருக்கிறோம். ஏன்னா சிசாட் பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்செட்டிலிங்காக இருந்துச்சு இந்த வாட்டி. ஒரு நார்மல் இது இல்லை, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்லாம் குறைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த சூழலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ ஏறக்குறைய ஒரு 5 கேள்வி எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். இந்த சண்டே வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பண்ணுறேன். டேட்டாவோட தர பார்க்குறேன். நீங்களும் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு 5 கொஸ்டின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டல் லொக்கேஷன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு ப்ரிஃபரன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஃபுட்டு ப்ரிஃபரன்ஸு கரெக்ட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸோடைய ஒரு வெப்சைட்லேயே பார்த்தா ஃபுட்டையும் க்ரைட்டீரியாவாக எடுக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி டேட்டா எடுக்கலாம். அது மாதிரி இந்த டீஃப்ளேஷன் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, டபுள் டீஃப்ளேஷன் அதெல்லாம். இன்னொன்று ஏஐ வந்துட்டு இந்த கஸ்டமர் சர்வீஸு அதுலேயும் ஒரு சில டவுட் இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு, ஏஐ டூல்ஸு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அசம்ஷன் தான் கேட்டிருக்காங்க, இன்ஃபரன்ஸ் கேட்கல. ஸோ அசம்ஷன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளே இருக்கணும்னு இல்லை, அதுதானே பேசிக் இன்ஃபரன்ஸ். ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்த விம்பிள்டன் அதில் கிளியராக இருக்குது, அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாகவே இன்க்ளூடட் தான். ஆனால் யூபிஎஸ்சி இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஷுவர் ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த விம்பிள்டன் ஒன்று இருக்குது, டபுள் டீஃப்ளேஷன். ஸோ அது ரெண்டுமே அங்கே தவறாக இருக்குது. இப்போ இதெல்லாம் ரைட் ஆகிடுச்சு சார், எனக்கு இப்போ அது தப்பாயிருமான பயப்படாதீங்க. எப்பயுமே யூபிஎஸ்சியை பொறுத்தவரை பழைய ஆன்சர் கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வருஷத்துல யூபிஎஸ்சி நிறைய வாட்டி 2 ஆன்சர்லாம் கொடுப்பாங்க, குறிப்பாக இங்கிலீஷில் ஏஆர்சி, பிஆர்டி இல்லை பிஆர்சின்னு. ஸோ இதுவும் ரைட்டாக வாய்ப்பு இருக்குது, அதுவும் ரைட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. தப்பாக இருக்கிறவங்க நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சாட்டர்டே மார்னிங்கோ மத்தியானத்துக்குள்ளேயோ நான் உங்களுக்கு கண்டென்ட்லாம் ரெடி பண்ணுறேன் இந்த 5 கேள்விக்கு. நீங்களும் ஏன்னா அதை நம்ம இது பண்ணணுன்னா, சேலஞ்ச் பண்ணணுன்னா ஒரு சில சாலிட் டாக்குமெண்ட்ஸ் வேணும். நான் அதை ரெடி பண்ணுறேன், நீங்களும் அதை ரெடி பண்ணுங்கள். சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னங்க? இப்போ 2023 பார்த்தீங்கன்னா அப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா 89, 90, 91 கட் ஆஃப் அவ்வளோதான் இருக்கும்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் 80 +or-2 அப்படின்னு சொன்னோம். அந்த வருடம் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 75. ஸோ ஏறக்குறைய நியராக இருந்தது நம்ம தான். அதற்கு அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா, அதாவது 2024 கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு போது நிறைய பேர் 81, 82ன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், 88 +or-2ன்னு. 88 +or-2 அதுதான் இந்த வருஷத்துடைய ஜென்ரல் கேட்டகரி கட் ஆஃபாக இருக்கும். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 87.98. ஸோ ஏறக்குறைய டாட்டு. போன வருடம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னும் போது நிறைய பேர் சொன்னது வந்து அகெயின் 80s ரேஞ்சு, பழைய ரேஞ்சுக்கு போயிடும். அதாவது இந்த 2023 75, 76 அதுக்கும் போக வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோன்னா 89 +or-2 எவ்வளோ இந்த வருஷம் கட் ஆஃப் இருக்கலாம்னா 89 +or-2 மார்க்ஸுங்க. ஸோ 91 ரேஞ்சு. ஆனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 92 போயிடுச்சு. ஆனால் நியரஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம. ஸோ இந்த வருடம் என்ன கட் ஆஃபாக இருக்கலாம்? ஃபஸ்ட்டு டிசைடிங் ஃபேக்டர் நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க, வேக்கன்சிஸு. இந்த வாட்டி வேக்கன்சிஸ் குறைஞ்சிருச்சே, அதனால் கட் ஆஃப் ஏறுமானு. இந்த வருடம் பார்த்திங்கன்னா 933 வேக்கன்சிஸ். போன வருடம் அதாவது 2025 பார்த்தீங்கன்னா 979 வேக்கன்சிஸ். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1056 2024, 23 1105. ஆனால் எல்லா வாட்டியுமே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஏறக்குறைய 13,000 14,000 பேர் எழுதுகிற மாதிரி தான் வைப்பாங்க. போன வருடம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன், இந்த முறை 14.3 டைம்ஸ் கூட எடுக்கலாம் அப்படின்னு. 14.2 இல்லை 14.3 டைம்ஸ் அலோவ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் 14.4 டைம்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் 13.8 டைம்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மல்டிப்ளைட் பை 13.5 டைம்ஸு, 13.8 டைம்ஸ் இருந்துச்சு. போன வாட்டி வேகன்சி குறைஞ்சனால, அதாவது 979 இருந்தனால
14.3 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அந்த நம்பரை மெயின்டைன் பண்ணுவாங்க என்ன. ஸோ அதே மாதிரி 14.4 டைம்ஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 933. அதனால் ஏற தான் வாய்ப்பு இருக்குது அந்த நம்பர் ரேஷியோ. ஸோ ஈவன் 15 டைம்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ ஏறக்குறைய 13,800, 14,000, 14,200 அந்த மாதிரி நம்பர் வரதான் வாய்ப்பு இருக்குது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு மெயின்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வேகன்சி குறைவாக இருக்கிறனால ஈவன் 15 டைம்ஸ், அதாவது வேகன்சிஸ் இன்ட்டு 15 டைம்ஸும் போக வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த முறை பேப்பர் எப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பேப்பர் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஏரியாஸ், பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கானமியாக இருக்கட்டும், இதெல்லாம் சாலிடாக ஒரு சில கொஸ்டின் வர வேண்டிய ஏரியா. அந்த கொஸ்டின்ஸ் நம்பர்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அது இல்லாமல் இந்த பேட்டர்னும் புதுவிதமான பேட்டர்ன்லாம் வந்துச்சு. குறிப்பாக எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ். இப்போ எத்திக்ஸ் நிறைய பேர் வந்து மெயின்ஸ் படித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் கொஸ்டின்ஸ் ஈஸி, ஆனால் நிறைய பேர் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தாங்க. அதே நிறைய பேரை அன்செட்டில் பண்ணி விட்டுருச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த வருஷத்துடைய அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2023 மாதிரி தான் இருந்துச்சு. 2023யோட கஷ்டம்னு கூட ஒரு சிலர் சொன்னாங்க. 2023ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியுடைய கட் ஆஃப் வந்து 75 இருந்துச்சு. கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா சிசாட் இந்த முறை இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் குறைஞ்சிருச்சு. இங்கிலீஷில் சாதாரணமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷை நம்பி போவாங்க, ஒரு சிலர் மேக்ஸை நம்பி போவாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா பேப்பரும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, இல்லை பார்டரில் இருக்கிறோம்னு. இதற்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய அந்த கன்வென்ஷனல் பேட்டர்னை சிசாட்டில் உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த 2 ஃபேக்டரையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2023யோட கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிசாட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்செட்டிலிங்காக இருந்துச்சு. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா 71 ±2 மார்க்ஸ். இதுதான் இந்த வருடத்துடைய ஜென்ரல் கேட்டகரியோடைய கட் ஆஃபாக இருக்குன்றது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்னவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.